ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துருவேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் ஒன்னுக்கு தேவைப்படுற மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அப்படிங்கிறதையும், சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் இயர் என்ன ஆர்டரில் சீக்வன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத, சர்க்யூட் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும், சர்க்யூட் பிரான்ச்சஸ் நம்ம சொல்கிறது கம்ப்யூட்டரில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கலில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸும், இசிஇ, இஎன்ஐ, ட்ரிபிள்இ, இசியில் வந்திருக்க விஎல்எஸ்ஐ, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ப்ளஸ் ஐடி, செல்ஃப் சப்போர்ட்டிங் ஐடி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாட்டில் வந்துடும். இது நம்ம பிசிக்கு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசி கம்யூனிட்டியில் தான் அதிகமாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் பிசியிலிருந்து நான் போடுறேன். நான் கொடுத்துருக்க இந்த ஆர்டர் வந்து ஓப்பன் காம்படிஷனில் என்ன சீக்வன்ஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். போன வருஷம் அதிக டிமாண்ட் இருந்தால் சாய்ஸில் நம்பர் 1 இருந்தது. இதில் ஏதாவது 1-2 காலேஜ் ஒமிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, நான் கொடுக்குறதுல உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். காலேஜ் கோடு கொடுத்துருக்கேன். காலேஜோட ரேங்க்ங்கிறது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு அந்த காலேஜை நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். பிரான்ச்சோட ஷார்ட் ஃபார்ம் அண்ட் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். காலேஜோட நேமு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், பிசியோட ரேங்க் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கரண்ட் இயர் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயரோட ரேங்கை இந்த வருஷத்தோட கட் ஆஃப்க்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்லாட்டு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 253 சாய்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்னென்னு அப்படியே பார்த்துக்கலாம். சிஜி கிண்டியில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் இசி ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான மற்ற பிரான்ச்சஸ் ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சிஜி கிண்டியில் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எம்ஐடி குரோம்பேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் ஆயிருக்கு. பிஹெச்டி டெக்கில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து சிஜி கெண்டிக்லேயே வந்து இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபில் ஆயிருக்கு. எஸ்எஸ்என் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எஸ்எஸ்என் வந்து நம்பர் 7th பொசிஷனில் ஃபில் ஆயிருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து சிஜி கிண்டியில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிஹெச்டி டெக்கில் இசி எய்டட் ஃபில் ஆயிருக்கு. இது வந்து 9th சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இசி எம்ஐடி குரோம்பேட்டில், அதுக்கப்புறம் எம்ஐடி குரோம்பேட்டில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிஜிலேயே வந்து ட்ரிபிள்இ ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு 13th பொசிஷனில். அதுக்கப்புறம் பிஹெச்டி டெக்கில் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து 16th பொசிஷனில் உங்களுக்கு எம்ஐடி குரோம்பேட்டில் ஐடி, 17th இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் பிஹெச்டி டெக்கில். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த பிரான்ச் இது விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, அன்எஸ்சி சிஜி இண்டியில் ஃபில் ஆயிருக்கு 18th பொசிஷனில். 19th வந்து உங்களுக்கு ஐடி எஸ்எஸ்என்ல, அதுக்கப்புறம் வந்து இசி எஸ்எஸ்என்ல ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது உங்களுக்கு சிஐடி அண்ட் தியாகராஜர் ஜிசிடி, இது எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே செல்ஃப் சப்போர்ட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சிஐடியில், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பிஹெச்சி ஐடெக் இன்ஸ்டியூஷனில் ஓப்பன் ஆகுது 27th சாய்ஸாக. அதுக்கப்புறம் 28th வந்து சிஐடியில் இசி, இஎன்ஐ வந்து உங்களுக்கு எம்ஐடி குரோம்பேட்டில் இஎன்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து 29th ஆப்ஷனும் ஓப்பன் ஆகுது. அதோட கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கேன். பிஹெச்டி டெக்கில் வந்து ட்ரிபிள்இ, ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் மெயினாக பிஹெச்டி டெக்லேயும் எம்ஐடி குரோம்பேட்லேயும் இருக்குது. ஸோ டாப்பர்ஸ் வந்து ட்ரிபிள்இக்கு பதிலாக உங்களுக்கு ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இதை ஆப்ஷனில் ட்ரிபிள்இக்கு முன்னாடி வைக்கலாம். நிறைய பேர் இதை வந்து ஆப்ட் பண்ணுறாங்க பிஹெச்டி டெக்கில். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 31st ஆப்ஷனாக இருந்திருக்கு லாஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள்இ இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து தியாகராஜரில் 32nd ஆப்ஷன், 33rd வந்து சிஐடியில் ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், ஜிசிடியில் இசிஇ, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ வந்து எஸ்எஸ்என்ல 36th ஆப்ஷனாக ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதிலே ஃபஸ்ட்டு ஒரு 5 year கோர்ஸ்னு வர்றது வந்து எஸ்எஸ்என்ல கண்டிப்பாக படித்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது 37th ஆப்ஷனாக இன்டெகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த ஆப்ஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் 5 year கோர்ஸ்க்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை எஸ்எஸ்என்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் 1 year வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் ஸ்க்ரீனை பார்த்துட்டே வாங்க, நான் எல்லாத்தையுமே என்னால் படிக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்க மற்ற பிரான்ச்சஸ் ஏஐடிஎஸ் எல்லாம் வந்து பிஹெச்டி ஐடெக்கில் ஓப்பன் ஆகிருக்கும். சிஐடிலே வந்து உங்களுக்கு இசி செல் சப்போர்ட்டிங், அப்புறம் ஜிசிடியில் ஐடி, தியாகராஜரில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் குமரகுருவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு 47th and 48th ஆப்ஷனாக. ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் நான் சொன்ன மாதிரி 50th ஆப்ஷனாக உங்களுக்கு பிஹெச்டி டெக்கில் ஓப்பன் ஆயிருக்கு. ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து எம்ஐடி குரோம்பேட்டா பிஹெச்டி டெக்கான்னு பார்த்தா பிஹெச்டி டெக்கில் ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸை. ஸோ நீங்கள் பிஹெச்டி டெக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், பட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிஐடி ட்ரிபிளி, தியாகராஜரில் ஐடி, இசி வந்து தியாகராஜரில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மோஸ்ட்லி உங்களுக்கு அதே ஸ்லாட்டில் தான் வரும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்க்கு அப்புறம் வந்து இசிக்கு அப்புறம் ஐடி அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். ஸோ இதில் இப்படியே வந்துட்டு இருக்கு. அடுத்தது சேலம் வந்து உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்புறம் சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி, இந்த காலேஜ் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. பட் இதோட கட் ஆஃப்ல வந்து ஓசியில் இருக்கிற அளவுக்கு பிசியில் அந்த வேரியேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த காலேஜை நீங்கள் செட் பண்ணுமா இக்னோர் பண்ணுமாங்கிறது காலேஜ் நேரில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதே தான் பிரின்ஸில் இன்னொரு காலேஜும் இருக்குது, அதுவும் டாப் 20 வருது. ஸோ 2 காலேஜுக்குமே நான் இதுதான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தியாகராஜர் ட்ரிபிளி, ஜிசிடி ட்ரிபிளி, இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்புறம் குமரகுருவில் ஐடி 65th ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 66th ஏஐடிஎஸ் குமரகுரு. அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ்லேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. சிஐடி கோயம்புத்தூரில் வந்து ட்ரிபிளி செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ஜிசி திருநெல்வேலியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாலேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 72nd அண்ட் 73rd ஆப்ஷனாக இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிரின்ஸில் இன்னொரு இன்ஸ்டியூஷனும் ஏஐடிஎஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கும் இதே தான் நான் சொல்கிறது. ஓசியில் இருக்கிற கட் ஆஃப் வந்து பிசியில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ரொம்ப வித்தியாசம் வருது. ஸோ மேனிப்புலேஷன் இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சென்னையில் வைக்கணும்னா எங்கே வைக்கணுங்கிறத நீங்கள் காலேஜ் நேரில் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. வி நாட் சீயிங் தட் மச் டாப் டு இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சிஐடி சென்னையில் ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் வந்து ராஜலக்ஷ்மி ஓப்பன் ஆயிருக்கு. 19th காலேஜாக ராஜலக்ஷ்மி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தியாகராஜர்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த தியாகராஜரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதா பண்ணலாம். சிஐடி சென்னையில் அடுத்தது ஐடி ஸ்ரீ ஈஸ்வர் வந்து ஓப்பன் ஆகுது 84th ஆப்ஷனாக. 191 கட் ஆஃப் இருந்தால் பிசி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏசி டெக் அகப்பு செட்டியார் ஓப்பன் ஆகுது 21st ஆப்ஷனாக. சைபர் செக்யூரிட்டி வேணுங்கிறவங்க சிஐடி சென்னை வந்து ஃபஸ்ட் காலேஜாக இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 88th சாய்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஸோ ஈஸ்வருக்கு அப்புறம் உங்களுக்கு ஏசி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எஸ்விசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 89th ஆப்ஷனும் 22nd காலேஜாக அதுவும். 23rd கற்பகமில் வந்து ஏஐடிஎஸ் ஓப்பன் ஆகுது. கற்பகம் வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ராஜலட்சுமி, கற்பகம், எஸ்விசிஇ இது எல்லாமே வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அதனால் 50% சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் காமிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இஎன்ஐ வந்து ஜிசிடியில் ஒரு ஆப்ஷனாக 91st சாய்ஸாக ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தியாகராஜரில் வந்து உங்களுக்கு 94th ஆப்ஷனாக வந்து ட்ரிபிளி செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஎம்எல், கிருஷ்ணாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, கேபிஆரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 24th ஆப்ஷனாக வந்திருக்கு. கேபிஆரும் வந்து கொங்கு, பன்னரியம்மன் இதெல்லாமே ஸ்கிப் த்ரூ பண்ணிட்டு ராமகிருஷ்ணா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லா க்ரோ ஆகி டாப்பில் வந்திருக்கு. பட் இது பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஹெச் டெக்கில் ட்ரிபிளி சாண்ட்விச் 5 இயர் கோர்ஸ் ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு காலேஜ் வந்து டாப் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ட்ரிபிளி சாண்ட்விச் இந்த ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சாண்ட்விச், மெக்கானிக்கல் சாண்ட்விச் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பிஹெச் டெக்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிசியில் 191.5 கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேசிடியில் ட்ரிபிளி ஐடி கிருஷ்ணாவோட ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷனில், அதுக்கப்புறம் சிஐடி சென்னையில் இசி அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லோயலா ஐகேம் வந்து 26th காலேஜாக ஓப்பன் ஆகும் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியும் உங்களுக்கு கிருஷ்ணாலையும் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி சிஇடி சென்னைக்கு அப்புறம் இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஐஆர்டிடி பெருந்துறை இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 27th காலேஜாக ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ரிலேட்டட் காலேஜஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி 3-4 காலேஜ் ஜிசிடி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து சேலம், திருநெல்வேலிக்கு அப்புறம் நீங்கள் இதை ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராஜலட்சுமியிலே இசி, அதுக்கப்புறம் ஐடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் ட்ரிபிளி இந்த ஆப்ஷன்லாம் வரும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து
அஃபோர்டபிலிட்டி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பிலோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 28th காலேஜாக வந்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மியோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸ்வரில் என்ன மற்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. எஸ்விசிலையும் இசி அதர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகுது. இஎன்ஐ வந்து குமரகுருவில் ஓப்பன் ஆகும். குமரகுருவில் இசி வரைக்கும் வைக்கிறவங்க இஎன்ஐ கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டாப் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு 137th ஆப்ஷனாக இது ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 29th and 30th காலேஜாக வந்து ஆர்எப்கே இன்ஜினியரிங் அண்ட் பன்னாரியம்மன் இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அண்ட் இசி ஜிசி திருநெல்வேலி கிருஷ்ணாவில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஈஸ்வரில் மற்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொன்னதுக்கப்புறம் பர்கூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிருஷ்ணகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து இதில் ஆர்விஎஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கட் ஆஃபில் அந்தளவுக்கு ஓசியில் ரிஃப்ளெக்ட் ஆன அளவுக்கு பிசியில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. நீங்கள் இதை இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜை வந்து கீழே வச்சுக்கலாம். இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா வந்து மேனிப்புலேஷன் தெரியுது, இந்த கட் ஆஃபில் வந்து ஒரு மேனிப்புலேஷன் தெரியுது. ஓசியில் மட்டும் தான் கட் ஆஃப் பெட்டராக இருக்குது. பிசி வரும்போது அந்த கட் ஆஃப் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த இன்ஸ்டியூஷன்ஸ் எதாவது பார்க்கணுன்னா பார்க்கலாம். டவுன் சவுத்தில் உங்களுக்கு மேஜராக மெப்கோ வந்து ஒரு 34th பொசிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேலம்மாளும் மெப்கோ ரெண்டுமே ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மெப்கோ மாதிரி காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. மொபைல் ரிலேட்டடாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதா பேரண்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சாய்ராம் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். 5 year கோர்ஸில் ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்என் பார்த்த மாதிரி கிருஷ்ணாலேயும் வந்து ஒரு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. ஸோ 5 year கோர்ஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிருஷ்ணாவில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர்லேயே வந்து சிஎஸ்சி ஏஎம்எல் ஏசி டெக்கில் வந்து அழகப்ப செட்டியாரில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 38th and 39th ஆப்ஷனாக உங்களுக்கு கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் சென்ட் ஜோசப் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க சத்தியமாபு காலேஜ் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிச்சி, நம்ம டெல்டா சைடு இது வரைக்கும் எந்த காலேஜுமே பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற காலேஜ். ட்ரிச்சி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சவிதா வந்து உங்களுக்கு சென்னையில் ஓப்பன் ஆகும் 41st ஆப்ஷனாக. 42nd வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்லேயும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜாக ஓப்பன் ஆகிறது. அதுக்கப்புறம் யூசி ட்ரிச்சி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சி கேம்பஸ் வந்து உங்களுக்கு 43rd ஆப்ஷனாக காலேஜில் 43rd ஆப்ஷனாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு மற்ற பிரான்ச்சஸ் அப்படியே வரக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்எம்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணா வந்து 44th காலேஜாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கோயம்புத்தூரில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பன்னாரியம்மனில் உங்களுக்கு இசி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஆல்ரெடி ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம், சிஐடி சென்னை அண்ட் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கற்பகம் செகண்ட் இன்ஸ்டியூஷன் 45th பொசிஷனில் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சென்னையில், அது உங்களுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லாம் அடுத்து வரும். என்னால் எல்லாமே படிக்க முடியாது, அதனால் ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எங்கே வருதோ அதை நான் அப்படியே படிச்சுட்டு வரேன். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை அப்படியே 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் தேவைன்னா, எனக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டியூ டு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்க மற்ற காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மகாலிங்கம் ஒவ்வொரு வருஷமும் பின்னாடி போயிட்டு இருக்கு. ராமகிருஷ்ணன் மகாலிங்கம். அடுத்தது வந்து உங்களுக்கு 50th பொசிஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி கேம்பஸ் இருக்குது. சாரி, ஆல்ரெடி உங்களுக்கு டாப் 25லேயே அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு ஏர்லியராகவே வந்திருக்கும், டாப் 85 சாய்ஸ்க்குள்ளே வந்திருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணுறாங்க, அதையும் கூட பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி வந்து உங்களுக்கு 50th ஆப்ஷனாக வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 51st ஆப்ஷனாக எஸ்ஆர்எம், நான் 51st சொல்கிறது காலேஜோட ரேங்கை வச்சு நான் சொல்கிறேன். எஸ்ஆர்எம் வள்ளிமை ஓப்பன் ஆகும். மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்த ஆப்ஷன்ஸே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். 52nd வந்து உங்களுக்கு பிஎஸ்என்ஐ திண்டுக்கல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி திருச்சியில் வந்து 3rd ஆப்ஷனாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்புறம் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சாரநாதன் 55th ஆப்ஷனாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 56th ஆப்ஷனாக கேஜிஐஎஸ்எல்.
ஒரு நான் அட்டானமஸ் காலேஜில் கேஜிஐஎஸ்எல் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் அண்ட் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இந்த காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்ததே தான். ஆர்எம்டியோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர்எம்டி அண்ட் சோனா வந்து அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 59th காலேஜாக நம்ம என்ஜிபி, நம்ம கேஜிஐஎஸ்எல் சொன்ன மாதிரியே தான் என்ஜிபியும் அதே மாதிரி ஒரு காலேஜாக பார்க்கப்படுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க கட் ஆஃப் சைடு. ஸோ இதுவும் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி ஐஏடிஎஸ் வந்து உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்திருக்கும். நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா இதையும் நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் டவுன் சவுத்தில் இருக்கவங்க ஆல்ரெடி நம்ம மெப்கோவும் வேலம்மாலும் சொன்ன மாதிரி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ஜிபிக்கு அப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலேஜஸோட பிரான்ச்சஸ் தான் நிறையா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. 65th ஆப்ஷனாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை ஓப்பன் ஆகுது. ஸோ 66th வந்து உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாய்ராமோட செகண்ட் காலேஜ் வந்து 66th ஆப்ஷனாக ஓப்பன் ஆயிருக்கு. எப்பயும் டாப் 30-35 வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் சைடு கொஞ்சம் ஒரு டிப் இருந்தது இந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ அதனால் எப்படின்னு செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்றீங்க. தஞ்சாவூர் வந்து 67th ஆப்ஷனாக காலேஜ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது ஓப்பன் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் கமிங் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட் இந்த இன்ஸ்டியூஷன் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை சீக்வென்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் பற்றின டவுட்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோட சேனல்லே இது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 year எம்டெக் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்என் அண்ட் கிருஷ்ணாவில் காமிச்ச மாதிரி ராமகிருஷ்ணாலையும் உங்களுக்கு 5 year எம்டெக் கோர்ஸ் வருது. ஸோ அதுவும் நீங்கள் ஆப்ஷனில் வைக்கணுமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5 years படிக்க ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸஸ் சாண்ட்விச் அண்ட் இன்டெகிரேட்டட் கோர்ஸை நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஆல்ரெடி வந்த காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் வந்து உங்களுக்கு என்ஜிபியில் ஐடி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு டாப் 66 காலேஜஸ் வந்து 66 to 68 காலேஜஸ் வந்து இதில் வந்துடும். இதில் மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட கோயம்புத்தூர் காலேஜஸ் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வேணால் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மற்ற ஏரியாவில் இருக்க காலேஜஸ் எப்படி சீக்வன்ஸ் பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மோஸ்ட்லி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அது செல்ஃப் சப்போர்ட்டிங் இருந்தால் எய்டட் ஃபஸ்ட் வச்சுட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் இசி எய்டடு, அதுக்கப்புறம் இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்க மற்ற பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிளி செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி தான் வந்து இந்த பிரான்ச்சஸில் சாய்ஸஸ் இருந்திருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் ஏஐடிஎஸ் ஃபஸ்ட்டாகவும், அதுக்கப்புறம் சிஎஸ்சிஏஎம்எல், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். சாய்ஸ் வந்து நீங்கள் எப்படி வைக்கணுங்கிறது, எந்தெந்த ஆப்ஷன் வச்சுக்கணும், எதை இக்னோர் பண்ணணும், நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும் தான் வைக்க போகிறோமா, இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இக்னோர் பண்ணுறோமா, அதெல்லாம் வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான். இதில் சில காலேஜஸ் பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா என்னை ரீச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் தரேன். Thank you.